எம்ஜிஆர் ஒரு பாட்டுல சொல்லியிருப்பார், மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், ஆனா தன் மக்கள் நலம் ஒன்றேதான் கருத்தில் கொள்ளுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடியிருப்பார். அதுதான் மக்களே கலைஞர் ஆட்சியில நடந்துச்சு. அதுதான் இப்பயும் நடக்குது. இப்ப நடக்குதே திமுக ஆட்சி, அதுலயே அதான் நடக்குது. தன் மக்கள் தான், தன் மக்கள் நலம். என் மகனுக்கு இடி இது கிட்ட நெருங்கிருச்சு அப்படின்னா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு திடுன்னு டெல்லிக்கு ஓடிடுறது. எப்ப கலைஞர் என்ன செஞ்சாரோ, தன் மகளுக்கு ஒரு பிரச்சனை வருது, தன் மகளுக்கு ஒரு அமைச்சரவையில ஒரு இடம் வேணும்னா உடனே டெல்லிக்கு ஓடுவார். அதே மாதிரிதான் இப்ப இருக்க முதல்வரும். இவங்க இந்த கலைஞர் குடும்பமே அப்படிதான். அந்த கட்சியும் சரி அந்த ஆட்சியும் சரி தன் மக்களுக்கு உண்டானது, தன் குடும்பத்துக்கு உண்டானதுன்னு தான் பாத்துக்கிடுவாங்க. அதனால அந்த மாதிரி எங்க தலைவர் இருக்க மாட்டார். தளபதி விஜய் மக்களுக்கான ஆட்சியை உண்டு பண்ணுவார். அதனாலதான் அவர் திருப்பி திருப்பி சொல்லுவார். அதே மாதிரிதான் எம்ஜிஆர் 77ல கொண்டுட்டு வந்தப்போ யாரையுமே தன் குடும்பத்துல, நீங்களும் பார்த்திருப்பீங்க, அவருக்கு தான் மகன் இல்லைன்னு சொல்லுவாங்க, அவருக்கு தான் மகனே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அன்னை மகனை கொண்டுட்டு வந்திருக்க கூடாதா? அன்னை பிள்ளைகளை கொண்டுட்டு வந்திருக்க கூடாதா? தன் குடும்பம் ஆட்சிக்குள்ள வரக்கூடாது, கட்சிக்குள்ள வரக்கூடாதுன்றதுல குறிக்கோளா இருந்தார். அண்ணா வழியில எம்ஜிஆர் தான் இருந்தார். அதைத்தான் இப்ப எங்க தலைவர் சொல்றாரு. எங்க தலைவருக்கு நீங்க ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சர் ஆனா தன் குடும்பத்தையோ தன் பிள்ளை குட்டிகளையோ உள்ளுக்குள்ள கொண்டுட்டு வர மாட்டார். ரெண்டாவது, அவருக்கு அது கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க எப்படின்னா எவ்வளவு செஞ்சாலும் சரி கொள்ளையடிக்கிறதுக்காண்டி கூட்டு சேர்றது. எல்லாரும் வெளியில இருந்து கூட்டு சேர்ந்தா அந்த கொள்ளையடிக்கிற காசை வெளியே போயிடும். அதுக்காண்டி இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, குடும்பத்தோட கொள்ளையடிக்கிறாங்க. அதனால மக்களே, வரலாறு திரும்பணும் தலைவர் சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம திரும்ப வைக்கணும். அந்த மாதிரி வரலாறு திரும்பினா ஒழிய மக்களாட்சி இங்க வரவே வராது. இவங்க 2 பேரும் தன் குடும்பத்துக்காக தான் ஆட்சியோ கட்சி எல்லாமே நடத்துவாங்க. அதனால நல்லா சிந்திச்சு ஓட்டு போடுங்க. யாருக்கு ஓட்டு போடணும்னு நல்லா சிந்திங்க. நம்ம தலைவருக்கு ஓட்டு போடுங்க. நல்ல ஆட்சியை கொடுப்பார். நம்ம நல்லா சுபிட்சமா வாழலாம். நன்றி மக்களே.